மகளிர் தினம் வந்துவிட்டால் ஈவே ராமசாமி பெண் உரிமை, பெண் விடுதலை என சொன்னதை பகிர தவறுவதில்லை திகாவினர். அப்படி பகிர்ந்த சில பெண்ணிய கருத்துக்களை தங்கள் பத்திரிகையில் பிரசுரித்துள்ளனர். அவை: மனிதன் பெண்களை தனக்குரிய ஒரு சொத்தாக கருதுகிறானே ஒழிய தன்னை போன்ற உணர்ச்சிக்கு அருகதையுள்ள ஓர் உயிர் என்று மதிப்பதில்லை. குடியரசு 3/11/1929. பெண் மக்களை இன்று ஆண்கள் நடத்தும் மாதிரியானது மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனை நடத்துவதை விட ஆண்டான் அடிமையை நடத்துவதை விட மோசமானதாகும். அவர்கள் எல்லாம் இருவருக்கும் சம்பந்தம் ஏற்படும் சமயங்களில் மாத்திரம்தான் தாழ்மையாக நடத்துகிறார்கள். ஆனால் ஆண்களோ பெண்களை பிறவி முதல் சாவு வரை அடிமையாகவும் கொடுமையாகவும் நடத்துகிறார்கள். குடியரசு 8/2/1931. ஒரு ஆணுக்கு ஒரு சமையல்காரி, ஒரு ஆணின் வீட்டிற்கு ஒரு வீட்டுக்காரி, ஒரு ஆணின் குடும்ப பெருக்கிற்கு ஒரு பிள்ளை விளைவிக்கும் பண்ணை, ஓர் ஆணின் கண் அழகிற்கு ஒரு அழகிய அலங்கரிக்கப்பட்ட பொம்மை என்பதல்லாமல் பெண்கள் பெரிதும் எதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். குடியரசு 21/7/1946. பொதுவாக ஈவே ராமசாமியின் பெண்ணிய கருத்துக்களை இரண்டாக பிரிக்கலாம்: மாமு, மாப்பி என. அதாவது மணியம்மையை மணந்து அவரை அடிமையாக்கியதற்கு முன், மணியம்மையை மணந்து அவரை அடிமையாக்கியதற்கு பின் என. மணியம்மையை மணப்பதற்கு முன் சொன்ன பல கருத்துக்களை ஈவே ராமசாமி மணியம்மையை மணந்ததற்கு பிறகு சொல்லவில்லை. காரணம் குற்ற உணர்வு. உதாரணத்திற்கு, வைதீக கல்யாணத்தில் வயது கிரமங்களை, தக்க பருவங்களை முக்கியமாய் கவனிப்பதில்லை. தக்க பருவம் வருவதற்கு முன்பு பெண்களுக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்து வருகின்றது. உதாரணமாக, 10 வயது வந்தால் ஒரு பறையனுக்கு பிடித்து கொடு என்று சொல்லும் பழமொழியை பார்த்தால் விளங்கும். 50-60 வயதான ஆண் கிழத்துக்கு 10-12 வயது பெண் குழந்தையை பிடித்து தாலி கட்டி விடுகிறார்கள். கல்யாண விஷயத்தில் ஆண்களுக்கு கிளம் என்பதே இல்லையா? இந்த விஷயத்திலும் சுயமரியாதை கல்யாணம் தக்க சரிசமமான வயது பொருத்தம் பார்த்தே செய்யப்படும். குடியரசு 7/10/1934. என்று தான் சொன்னதையே மறந்து மணியம்மையை மணந்த பிறகு ஈவே ராமசாமி எந்த முகத்தை வைத்து கொண்டு எதையும் பேச முடியும்? ஈவே ராமசாமி செத்த தினம் என்று டிசம்பர் 24, 1973 என சொல்வார்கள். ஆனால் உண்மையில் என்றைக்கு மணியம்மையை மணந்தாரோ அன்றே இறந்து விட்டார். அதாவது 1949 ஜூலை 9 என்றைக்கு சொன்னது போல் ஒரு மனிதனால் வாழ முடியவில்லையோ, சொன்னதையே குப்பையில் போட்டு முரண்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தானோ அன்றே அவன் இறந்து விட்டான். மணியம்மையை மணப்பதற்கு முன் ஓரளவுக்கு ஈவே ராமசாமியின் பெண்ணிய பேச்சில் இருந்த தர்ம நியாயம் மணியம்மையை மணந்ததற்கு பிறகு இல்லாமல் போனது. எதையெல்லாம் அடிமைத்தனம் என்றாரோ அதை தானே செய்ததில் என்ன பெண் விடுதலை உள்ளது? என்ன ஒழுக்கம் உள்ளது? மனிதன் பெண்களை தனக்குரிய ஒரு சொத்தாக கருதுகிறானே ஒழிய தன்னை போன்ற உணர்ச்சிக்கு அருகதையுள்ள ஓர் உயிர் என்று மதிப்பதில்லை என்று சொன்ன ஈவே ராமசாமி தன்னை போன்ற உணர்ச்சிக்கு அருகதையுள்ள ஓர் உயிர் என கருதி இருந்தால் மணியம்மையை மணக்க வேண்டும் என்கிற கேடுகட்ட சிந்தனை மனத அளவிலாவது வந்திருக்குமா? தன்னை முழுக்க பராமரிக்க ஒரு ஆள் தேவை என்றால் நீ செவிலியரை அல்லவா வேலைக்கு வைத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து ஒரு பெண்ணை திருமணம் என்கிற பந்தத்தின் மூலம் அடிமையாக்கி மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனை நடத்தியதை விட, ஆண்டான் அடிமையை நடத்தியதை விட மோசமாக அவள் உணர்ச்சிகளை கொன்ற ஈன பிறவி ஈவே ராமசாமி என நாம் சொன்னால் என தவறு இருக்க முடியும்? ஈவே ராமசாமி மீது நமக்கு எந்த பகையும் இல்லை. தான் சொன்னது போல் நடந்து கொள்கிற யோகியதை இல்லையே என்கிற கோபம்தான் உள்ளது. ஒரு ஆணுக்கு ஒரு சமையல்காரி, ஒரு ஆணின் வீட்டிற்கு ஒரு வீட்டுக்காரி, ஒரு ஆணின் குடும்ப பெருக்கிற்கு ஒரு பிள்ளை விளைவிக்கும் பண்ணை,
ஓர் ஆணின் கண் அழகிற்கு ஒரு அழகிய பொம்மை என்பதெல்லாம் பெண்கள் பெரிதும் எதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என கேட்கும் ஈவே ராமசாமி மணியம்மையை எதற்கு பயன்படுத்தினார்? அவரும் மானங்கட்டத்தனமாய் அதற்குத்தானே பயன்படுத்தினார். கி. வீரமணியை கூறுகிறார். பெரியாருக்கு உடல் நலம் குன்றிய போது அவரது படுக்கையை சுமப்பது, சரியான நேரத்தில் மருந்து மாத்திரைகளை கொடுப்பது போன்ற பணிகளை செய்தார். இதை பற்றி பின்னாளில் மணியம்மையார் இப்படி குறிப்பிட்டார். அவர் தொண்டுக்கு முழுக்க என்னை ஆளாக்கி அவர் நலத்தை கண்ணென பாதுகாக்க ஒரு தாயாய் என்னை பாவித்து அவரை ஒரு சிறு குழந்தையாகவே மனதில் நிறுத்தி அந்த குழந்தைக்கு ஊறு நேரா வண்ணம் பாதுகாப்பதிலேயே மகிழ்ச்சி கொண்டேன். இளம் வயதில் ஒரு முதியவருக்கு தாயானது அம்மையாரை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என தீக்காவினர். ஈவே ராமசாமியின் அடிமை தாம்பத்தியம் தனத்திற்கு என்ன மாதிரி பூசி மெழுகுகிறார்கள்? இதே ஈவே ராமசாமிக்கு பிறர் தம் மனைவியரை தங்கள் உடல் நலனுக்கு உதவியாக வைத்து கொண்டபோது மாபெரும் குற்றச்செயலாக தெரிந்துள்ளது. ஆனால் ஈவே ராமசாமி சொன்னதை போல் நாம் அதை குற்றமாக, பெண்ணடிமைத்தனமாக சொல்லப்போவதில்லை. காரணம், ஈவே ராமசாமியிடமில்லாத அறிவு நாணயம் நம்மிடம் இருப்பதால். இயற்கையாகவே ஆணுக்கு பெண்ணின் தேவையும் பெண்ணுக்கு ஆணின் தேவையும் உள்ளன. இந்த தேவை என்பது ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொன்றையும் கொண்டிருக்கும். மனமான புதிதில் காமம் என ஆரம்பித்து வயது போன காலத்தில் ஒருவருக்கொருவர் ஊன்றுகோலாக தாங்கி இருக்கிறவரை தொடரும். இதை ஈவே ராமசாமி தம் பழுதுபட்ட அறிவை கொண்டு பெண்ணடிமைத்தனம் என முட்டாள்தனமாக கூறினார். பெண் சமையல்காரியாகவா இருக்கிறாள்? நிச்சயமில்லை. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதிலிருந்து பசித்தால் அதை புரிந்து கொள்ள வேண்டியது வரை தாய்தான் என்கிற புரிதலுக்கு மனித சமூகம் ஆட்பட்டிருக்கலாம். குழந்தையை ஒரு பெண்ணை பெற்றெடுப்பதால் ஒரு ஆணை விட கூடுதலாக அவளின் அக்கறை பிள்ளைகளின் மீது உள்ளது. குழந்தையின் மீதான அக்கறை என்பது கரு வயிற்றில் இருக்கும் போதே துவங்கி விடுகிறது. பத்தியம் ஏன் இருக்கிறாள்? வயிற்றில் இருக்கும் குழந்தையின் நலன் கருதிதானே. அதுவே அவள் சமையல் என்கிற பொறுப்பெடுக்க கூடுதல் தகுதியாகிறது. உலகம் இங்கும் இதுதான் நியதியாக உள்ளது. இதை அடிமைத்தனம் என்று தீக்காக்காரன் நினைத்தால் இனி தீக்காவினர் தங்கள் வீட்டு சமையலை ஆண்கள் செய்யலாம். ஆனால் அதையும் தீக்காவினர் செய்ய மாட்டார்கள். இதிலும் வாய்ச்சொல்லில் வீரன்தான். இந்த வாயாடித்தனத்தால் கன்னட பெண்மணியிடம் போய் செருப்படி வாங்கினான். இந்த நிகழ்வை இங்கு பகிர்ந்தால் இன்னும் தரமாக இருக்கும். மகளிர் பாசறையினரிடையே தமிழர் தலைவரின் காணொளி என்கிற தலைப்பில் 3/5/2020 நாள் விடுதலையில் கி. வீரமணி கூறியதென கலிபூன்றான் ஒரு தகவலை பகிர்ந்தார். அது என்னவென்று பார்ப்போம். நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் ஒன்றை போட கனடாவுக்கு சென்றோம். பல்கலைக்கழக பேராசிரியர்களும் வந்தனர். அதில் சில பெண்களும் உண்டு. கனடாவில் ஒருவர் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடாகி இருந்தது. அந்த வீட்டில் ஒரு அம்மையார் மட்டும் தனியாக இருந்தார். காலை உணவு, மதிய உணவு தயாரிப்பில் நமது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஈடுபட்டிருந்தனர். உணவு பரிமாறியதும் அவர்கள்தான். அப்போது அந்த வீட்டுக்குரிய அம்மையார் எங்களை பார்த்து கேட்டார். நானும் காலை முதலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வந்ததிலிருந்து எல்லா வேலைகளையும் உங்கள் பெண்களை செய்து கொண்டிருக்கின்றனர். ஏன் ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டபொழுதுதான் கி. வீரமணிக்கு சுள்ளென்று உரைத்ததார். அன்றிலிருந்து குறைந்தபட்சம் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கத்தில் ஈடுபடுவது உண்டு என்றாராம் கி. வீரமணி. 87ஆம் வயதில்தான் ஒரு பெண்ணிய போராளிக்கு சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்க வேண்டும் என்கிற அறிவே வந்திருக்கிறது. அதை பெருமையாக வேறு பீத்திக் கொள்கிறார். இதுநாள் வரை இக்காரியம் செய்யாததற்கு வெட்கப்படுகிறேன் என சொல்லவில்லை. பெரியாரின் முதல் தொண்டனாம் கி. வீரமணிக்கு சாணியில் முக்கிய செருப்பால் அடித்து பாடம் எடுப்பது போல் ஒரு கனடா நாட்டு பெண்மணி பாடம் எடுத்திருக்கிறார் எனதான் சொல்ல வேண்டும்.
பொம்பளை பிள்ளைகளை வேலை பார்க்க விட்டுட்டு நீ என்ன பிடுங்கிட்டா இருக்கீங்க என கேட்டிருக்கிறார். அன்றிலிருந்து தான் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கமே பெண்ணிய ஸ்பெஷலிஸ்டுக்கு வீரமணிக்கு வந்ததாம். அதுவரை கால் மேல் கால் போட்டுக்கொண்டு வீட்டுக்காரம்மாவை வீட்டு வேலை பார்க்க மட்டும் வைத்திருக்கும் அடிமையாகத்தான் வைத்திருக்கிறார் போலும். ஏன் ஈவே ராமசாமி உன் வீட்டுக்காரம்மாவுக்கு வீட்டில் ஒத்தாசையாக இரு என்கிற சாதாரண பாலபாடத்தை கூடவா சொல்லித்தரவில்லை? இதுதான் தீக்காவினரின் யோகியதை. மேலும் மழலை செல்வங்களை குடும்ப பெருக்கிற்கு ஒரு பிள்ளை விளைவிக்கும் பண்ணை என்கிறார் ஈவே ராமசாமி. பிறவற்றில் வெளிப்பட்ட முட்டாள்தனமே இந்த விஷயத்திலும் ஈவே ராமசாமியிடம் எதிரொலித்தது. பிள்ளைகளை குழந்தை செல்வங்கள் என்பார்கள் நம் மூதாதையார். பிள்ளைக்குட்டி இல்லாத காரணத்தால் ஈவே ராமசாமிக்கு குழந்தையும் குடும்பமும் தொல்லையாக தெரிந்ததில் ஆச்சரியமில்லை. இன்றைக்கு ஒரு குழந்தை இரு குழந்தை போதும் என சொல்லும் சமூகம் ஒரு காலத்தில் அதிக பிள்ளைகளை பெறுவதை விரும்பியது. காரணம் அன்றிருந்த சூழல். போரிலும் பல உயிர்கொல்லி நோயினால் கொத்து கொத்தாக மடிந்த நாளில் அதிக பிள்ளை செல்வங்கள் தேவை இருந்தது, பெற்றார்கள். இன்றைக்கு அந்த சூழல் இல்லை. யுத்த பூமியாக உள்ள அரபுலகிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் கூட எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஒரு குழந்தை இருந்தால் இன்னொரு குழந்தையாவது இருக்குமே என்று பெற்று தள்ளுகிறார்கள். சூழல்தான் மனிதனுக்கான தேவைகளை தீர்மானிக்கிறது. அந்த சூழலை புரிந்து கொள்கிற அறிவில்லாமல் பிள்ளை விளைவிக்கும் பண்ணை என கூறியதுதான் பெண்ணை இழிவுபடுத்தும் செயல். என்னிடமோ என் தகப்பனிடமோ என் தாத்தன் பாட்டன் பூட்டன் என எவரிடமும் பெண்ணை எளிமைப்படுத்தும் செயல் இருந்ததில்லை. ஈவே ராமசாமியை போல் கட்டிய மனைவியை வேசி என கூறிய அயோக்கியர்களாக எவரும் இல்லை. உள்ளொன்று பேசி வெளியொன்று வாழ்ந்த வாழ்க்கையை எவரும் வாழவில்லை. உணர்ச்சியை தூண்டும் விதமாக பேசி அதில் குளிர் காய்வதே ஈவே ராமசாமியின் வேலை. அதுவே இந்த விஷயத்திலும் நடந்தது.